ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி டெக்னாலஜியை பற்றி நம்ம பேச போகிறோம். இது பேசுறது மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டடான நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் இருக்குது. இப்போ ஒரு பேட்டரி அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒரு பெரிய பங்கு, அதாவது காசு பட்ஜெட் வைஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் மேஜர் ஆஃப் த காஸ்ட் வந்து பேட்டரிக்கு தான் போகுது. ஸோ இது இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர ஒரு டெக்னாலஜி. லெட் ஆசிட்லேருந்து லித்தியம்லேருந்து இப்போ அடுத்த சோர்ஸ் ஆஃப் பேட்டரி சோர்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க. காரணம் வந்து லித்தியமில் சில குறைபாடுகள் இருக்குது. ஓகே, அண்டு நல்ல விஷயங்களாம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ வருஷம் அது சர்வே ஆகிட்டுருக்கு. அடுத்து லித்தியம்க்கு அடுத்தது எந்த பேட்டரி டெக்னாலஜி வரப்போகுது அப்படின்ற ஒரு புதிர் வந்து பெருசாக இருக்கா. அண்ட் இன் ஃபியூச்சரில் லித்தியம்க்கு அடுத்தது என்ன டெக்னாலஜி வரப்போகுது அண்டு உலகத்தையே இது எப்படி மாற்ற போகுது அப்படின்றது தான் நம்ம பேச போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அது இல்லாமல் இந்தியன் கம்பெனி ஒன்றும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் பார்க்கலாம். ஏன்னா இந்தியாவோட ஃப்யூச்சரும் இதில் அடங்கி இருக்குது. ஏன்னா நம்மளும் வந்து பேட்டரி டெக்னாலஜியில் தன்னிறைவு ஆகணும் அப்படின்றது தான். இந்தியா இப்போயாச்சும் கொஞ்சம் சுதாரிச்சுக்குமா அப்படின்றது தெரியல. பட் பரவாயில்ல, ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் அது வந்து கன்சியூமர் மார்க்கெட்டை ரீச் பண்ண போகுது. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம பேச போகிறோம். அது இல்லாமல் நம்ம டிஆர் மார்க்கெட் பிளேஸ் உங்களுக்கே தெரியுங்க. நம்ம காட்டன் டிஷர்ட், ஓகே, காட்டன் க்ளோத்திங் டிஷர்ட்டாக இருக்கட்டும், பனியனாக இருக்கட்டும், ரவுண்ட் நெக் டிஷர்ட்டாக இருக்கட்டும், அண்ட் நம்ம ட்ராக் பேண்ட்டு கூட கொண்டு வந்திருக்கோம். எல்லாம் சூப்பரான நல்ல ஒரு குவாலிட்டி மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். நல்ல திக்னஸ் இருக்குது, நல்ல ஜிஎஸ்எம் இருக்குது. போட்டவங்க எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அஸ் அ கன்சியூமராக என்ன ஃபீல் பண்ணோம், எது இப்போ டிஷர்ட் மார்க்கெட்லாம் அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னா குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆன்லைன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குவாலிட்டியும் செக் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பிராண்டில் நல்ல ஒரு குவாலிட்டியாக நம்ம கொண்டு வரணும், அதை நம்ம ஓனாகவே பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதில் வந்து நம்ம சவுத் இண்டியன் மேனுஃபேக்சர் திருப்பூர் இண்டஸ்ட்ரியை வந்து கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம வீடியோவை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க அது என்ன புது டெக்னாலஜின்றதை பார்ப்போமா. ரொம்ப புதிர் போட்டு பேசுகிறேன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி என்ன வரப்போகுது, அது எப்படி இருக்க போகுது, அந்த பேட்டரியாச்சும் ஹீட்டெல்லாம் ஆகாமல் இருக்குமா, ரொம்ப வருஷம் இருக்குமா, கம்மி டப்புக்கு வருமா, ஏன்னா அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ இருக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தாலே 1,00,000க்கு கம்மி எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் இல்லை. ஸோ அடுத்த வர பேட்டரி டெக்னாலஜி நமக்கு கண்டிப்பாக வந்து நம்மளோட எக்கனாமியும் கவனிக்கணும். அண்ட் அது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரியும் இருக்கும். ஏன்னா லித்தியமோட பெரிய குறைபாடு என்னென்னா சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். பேட்டரி வந்து இப்படி சார்ஜ் பண்ணும், அப்படி சார்ஜ் பண்ணும். ஈவன் நீங்கள் வந்து ரொம்ப நாள் சார்ஜே பண்ணலன்னா லித்தியம் பேட்டரி வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வீணாகிடும். ஏன்னா அந்தளவுக்கு தான் அது, ஓகேங்களா. 0%லேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பேட்டரி வந்து சுத்தமாகவே ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் லித்தியம் பேட்டரியில் இன்னைய வரைக்கும் இருக்குது. லித்தியம் பேட்டரியோட நல்ல விஷயம் என்னென்னா நமக்கு காம்பேக்ட். ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு வரும்போது காம்பேக்ட் ஸ்ட்ரக்சரில் வருது அப்படின்றது தான் ஒரு நல்ல விஷயம். அதனால தான் இந்த என்எம்சி அப்படின்ற கெமிஸ்ட்ரி எடுத்திருக்கோம். ஈவன் நம்ம அடுத்த டெக்னாலஜி அப்படின்னு நம்ம பேசும்போது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஃபெரோபாஸ்பேட்டுமே நம்ம லித்தியம் சோர்ஸ்லேருந்து தான் வருது. கெமிக்கல் தான் மாறிக்கிறத தவிர ப்ரைமரி கெமிக்கல் வந்து நமக்கு வந்து லித்தியம் தான் வருது. ஸோ அதுவும் வந்து லித்தியம் கெமிஸ்ட்ரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது லித்தியமே வேணாம், அடுத்த டெக்னாலஜி போகணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்கள், இது என்னன்னு தெரியுதா? இதுதான் பீரியாடிக் டேபிள். நீங்கள் வந்து 10th 11th படிக்கும்போது உங்களுக்கு இந்த பீரியாடிக் டேபிள்லாம் படிக்க சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்களா? இப்போ ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். அதில் இருக்க 2 ஐட்டம் மட்டும் பாருங்கள். மேலே என்ன தெரியுது? 3ல Li லித்தியம் தெரியுதா? கீழே என்ன தெரியுது? Na அப்படின்னுக்கா, அதுதான் சோடியம். ஓகே, பக்கத்தில். ஸோ பீரியாடிக் டேபிளை நான் ஏன் காமிக்கிறேன்னா லித்தியமும் சோடியமும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சேம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் தான் வருது. ஸோ அதனால தான் அந்த பீரியாடிக் டேபிளில் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்குது. ஸோ நமக்கு லித்தியமுக்கு ஆல்டர்னேட்டாக வரணும் அப்படின்னா நமக்கு வந்து அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்து தான் நம்ம பேட்டரி பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நியரஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பீரியாடிக் டேபிள் படி சோடியம் கிடைக்குது. ஸோ இந்த சோடியம் டெக்னாலஜியும் லித்தியம் டெக்னாலஜியும் அதோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே லித்தியம் டெக்னாலஜி வளரும் போது சோடியம் டெக்னாலஜிக்கான ரிசர்ச் போயிட்டு தான் இருந்தது. ஈவன் 70sலேருந்து இதுக்கான ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. பட் சீக்கிரமாக வளர்ந்தது என்ன அப்படின்னா லித்தியம் வந்து குயிக்காக அடாப்ட் ஆகிடுச்சு. ஏன்னா கன்சியூமர் மார்க்கெட்டுக்கு சீக்கிரமாக வந்துடுச்சு. சோடியம் பேட்டரிஸோட முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பேட்டரியெலாம் ரொம்ப சொற்பமான ஒரு எனர்ஜி டென்சிட்டியில் தான் இருந்தது. நமக்கு எனர்ஜி டென்சிட்டி அப்படின்றது அதுவும் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமானது. இதுவே நீங்கள் ஸ்டோரேஜ் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ வெளிநாட்டில் இப்போ இங்கே கூட ஸ்டோரேஜ் யூனிட்ன்றது. ஸ்டோரேஜ் யூனிட்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம இன்வெர்ட்டரில் பேட்டரி வச்சிருக்கோமோ அதை வந்து ஸ்டோரேஜ் யூனிட். அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம், எப்போ கரண்ட் இல்லையோ அதை யூஸ் பண்ணுவோம். மேலை நாடுகளில் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் வந்து சோலார் கிரிட் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் வந்து இந்த ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கும். அதுக்கு இடம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அங்கே வந்து சோடியம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே கமர்ஷியல் மார்க்கெட்டில் இங்கே டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரிக்கும் வரப்போகுது அப்படின்றது தான் ஒரு குட் நியூஸ். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய கம்பெனி இதில் போட்டி போட்டுட்ருக்காங்க. இதில் மேஜராக பேசப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டாப் பெரிய கம்பெனி உங்களுக்கே தெரியும். சைனீஸ் கம்பெனி கேட்டல் அண்ட் பிஒய்டி. இந்த கம்பெனி வந்து ஆரம்பத்துலேயே 2021 அவங்க வந்து கன்சியூமர் மார்க்கெட்டுக்கு நாங்கள் சோடியம் பேட்டரிஸ் கொண்டு வர போகிறதா அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த சோடியம் உற்பத்தி செலவு அப்படின்னு பார்க்கும்போது நான் அதையும் சொல்லிடுறேன். இது ஏன் எந்த அளவுக்கு நமக்கு எக்கனாமிக்கலாக இருக்குது அப்படின்னு. நம்ம எந்த அளவுக்கு நம்ம உலகத்துலேருந்து ரிசோர்ஸ் எடுக்கிறோம். அதில் லித்தியம் அப்படின்றது ரொம்ப ரேர் கெமிக்கல் ஆயிடுச்சு. அந்த எலிமெண்ட் நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் வந்து அதுக்கு மைனிங் ஸ்டார்ட் பண்ணணும். மைனிங் வந்து அதை எல்லா இடத்துலையும் லித்தியம்லாம் கிடைச்சிடாது. சில இடங்கள்ல தான் கிடைக்குது. ஓகே, அதுக்கான லித்தியம் வயல்லாம் இருக்குது. ஃபுல்லாக அந்த சவுத் அமெரிக்கன் ரீஜியன் அந்த இடத்துல தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இதோட உற்பத்தி செலவு ரொம்ப காஸ்ட்லி. இது ரொம்ப ரேரஸ்ட்டு. அதனால் இதோட ப்ரைஸுமே ஜாஸ்தியாகுது. அண்டு இதோட ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக லித்தியம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய வாட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து லித்தியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ப்ரெஷியஸான வாட்டரை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் நிஜமான உண்மை. ஸோ ஒரு விஷயத்துக்காக குடிக்கிற தண்ணியை நம்ம இழக்க முடியுமா? ஸோ நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம வந்து நம்ம நாட்டில் வருது, இல்லை உலகம் ஃபுல்லாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால் அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி என்ன பண்ணுவீங்க? காசு கொடுத்தா வாங்கிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி அந்த நிலைமைக்கு தான் வந்துட்டோம். பட் அது இன்னும் ரொம்ப மோசமாயிடும். குடிக்கிற தண்ணியே கிடைக்காது. லித்தியம் கூட கிடைச்சாலும் அப்புறம் குடிக்கிற தண்ணி கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்கலை வந்து இப்போ இருக்கிற லித்தியம் பேட்டரி டெக்னாலஜியில் இருக்குது. ஸோ அதனால தான் வேர்ல்டு வைட் சயின்டிஸ்ட் வந்து இதுக்கு மாற்றாக ஒரு டெக்னாலஜி வரணும். அது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு, அதுவும் நமக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சோடியம் டெக்னாலஜி. சோடியம் டெக்னாலஜி கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் ரொம்பவும் கம்மி. லித்தியமோட ரொம்ப கம்மி. அண்ட் இதோட மைனிங் செலவுமே ரொம்ப கம்மி. இப்போ கேட்டல்லேருந்து வருவோம். இப்போ நான் சொன்னேன்ல பெரிய ஜெயிண்ட்டு கேட்டல், அவங்க செரி அப்படின்ற ஒரு சின்ன மாடல் காரில் சோடியம் பேட்டரி வச்சு நாங்கள் கொண்டு வர போகிறோம். 24ஓட எண்டுக்குள்ளே இந்த காரை பற்றின தகவல் உங்களுக்கு தெரியும். மேபி 24 முடிஞ்சு 25ஓட ஸ்டார்டிங்கில் இந்த கார் சோடியம் டெக்னாலஜியில் வர கார்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தது பிஒய்டி ஆல்ரெடி லித்தியம் ஸ்கேலில் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கார் எல்லாமே வந்து இந்தியன் மார்க்கெட்லேயே நல்லா இருக்குது. ஸோ பிஒய்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியன் மார்க்கெட்டோட நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ம வந்து பிஒய்டி காசை இங்கே நிறைய ரோட்டில் பார்க்க முடியுதா? ஸோ பிஒய்டியோட கவனம் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப தேவைப்படுது. சரி, ஈவன் தோ தட் இஸ் அ சைனீஸ் கம்பெனி, தட்ஸ் அ வெரி பிக் கம்பெனி. அவங்க கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்லா கார்ஸுக்கு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கு வேர்ல்டு வைடு. ஈவன் இங்கே பார்த்தீங்கன்னா சீல் அப்படின்ற கார், டால்ஃபின்ற கார் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த லான்ச் ஆக போகுது. இந்தியன் சைட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீல்ன்ற கார் வந்து எக்ஸாக்ட்லி டெஸ்லா கார் மாதிரியே இருக்கும். ஓகே, டிட்டோ. ஸோ அதுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. அந்தளவுக்கு ஃபீச்சரும் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆட்டோ 3 ஆல்ரெடி வந்துட்டுக்கு. சரி, கோயிங் பேக், பிஒய்டியை பற்றி நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, அவங்க பிளேட் டெக்னாலஜியில், சாலிட் ஸ்டேட் டெக்னாலஜியில் ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. அடுத்தது சோடியம் டெக்னாலஜியில் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து 2022 அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அந்த ஷாங்காய் ஆட்டோ எக்ஸ்போ ஷோலேயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட அப்கமிங் சீகல், நம்ம செல்ல குட்டி கார் இருக்குல்ல, அந்த கார் எப்போ வரும் இந்தியன் மார்க்கெட்டில்? கண்டிப்பாக வரும், ஆனால் இப்போ வராது. ஏன்னா பெரிய பெரிய கார்லாம் இங்கே லான்ச் ஆக போகுது. பட் கண்டிப்பாக சீகல் வரோங்க. சோடியம் பேட்டரியோட வரட்டும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த சீகல் காரில் அவங்கள ஒன் ஆஃப் த வேரியண்ட்டாக இந்த சோடியம் பேட்டரி போட்டு கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. பிஒய்டிக்கு அடுத்தது சுவாரஸ்யமான ஒரு கம்பெனி. என்ன கம்பெனினா, ஒரு யூகே பேஸ்டு கம்பெனி பேர் வந்து ஃபேரடியான். நீங்கள் வந்து பாருங்கள், யூகே ஃபேரடியான் சோடியம் பேஸ், நீங்கள் சர்ச் பண்ணி கூட பாருங்கள். இந்த சைட் இதுதான், ஃபேரடியான் பேட்டரி கம்பெனி. இந்த கம்பெனி வந்து யூகே ஸ்டார்ட் அப் கம்பெனி. இவங்களும் வந்து ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 2022லேருந்தே இவங்க வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கம்பெனியை ஒரு இந்தியன் கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணுது. மேஜராக இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே நம்மளோட இந்தியன் கம்பெனி தான். யாருன்னு கேட்குறீங்களா?
யார் யார் யாரு தலைவர் திமிங்கலம் தானுங்க. $135 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு இப்பயுமே வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதில் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா ரிலையன்ஸ் என்ன பேட்டரி டெக்னாலஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ரிலையன்ஸ் வந்து இந்த பேட்டரி ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் வந்து பெரிய அளவுக்கு இங்கே கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து நம்ம வந்து என்ன நினச்சோம்னா லித்தியம் அப்படின்னு நினச்சோம். பட் உங்களுக்கே தெரியும், முகேஷ் அம்பானி அவர் வந்து ரொம்ப ஃப்யூச்சர் பிளானிங்காக இருப்பார். எதில் காசை நம்ம போட்டால் எந்த அளவுக்கு, ஏன்னா வெரி குட் பிஸ்னஸ் மேன். ஓகே, ஸோ அவரோட இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்தாலே தெரியும். பெட்ரோ கெமிக்கலில் இருந்தார், அடுத்தது வந்து ஜியோ நெட்வொர்க்கு. ஸோ எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் போட்ட எல்லாமே வந்து ஃப்யூச்சரை யூகிச்சு தான் போடுவார். எதில் போட்டால் சூப்பராக அந்த டெக்னாலஜி வரும், அடுத்து எந்த டெக்னாலஜி வரும் அப்படின்றத கண்டிப்பாக கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 135 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் இன்னைய வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஏதாச்சும் ஒரு ஆட்டோமொபைல்ஸ் நம்ம பார்த்துருக்கோமா? காராக இருக்கட்டும், ஈவன் ஸ்கூட்டராக இருக்கட்டும், எதுவுமே நம்ம பார்த்ததில்லை. பட் இனி நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினாலும் பேட்ரின்றது தானே முக்கியம். ஸோ நான் அந்த ஆணி வேறைக்கே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நான் எதுக்கு சோட்டா கம்பெனியாக பண்ணோம், நம்மகிட்ட பேட்ரி வாங்குங்க அப்படின்னு சொல்லி பேட்ரி டெக்னாலஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ ரிலையன்ஸ் டேக் ஓவர் திஸ் யூகே பேஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ அவங்களோட சேர்ந்து ஜாயிண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கம்பெனி வந்து இங்கே நம்ம இந்தியாவில் வந்து பேஸ் ஆரம்பித்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் இந்தியன் கம்பெனியாக மாறிடுச்சு. ஓகே, நம்ம ஓலா தெரியும்ல, ஓலா அதுவும் வந்து எட்டகோ அப்படின்ற ஒரு யூகே பேஸ்ட் ஸ்டார்ட் அப். அது இங்கே வந்து ஓலா அப்படின்னு சொல்லி விற்கலையா, சேம் திங். ஓகே, பட் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட், கரெக்டான சாய்ஸ், கரெக்டான டெக்னாலஜியில் கரெக்ட் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்ம உள்நாட்டிலே வந்து இந்த டெக்னாலஜி வச்சு சோடியம் டெக்னாலஜி பேட்ரிஸு ரிலையன்ஸ் கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அண்ட் சோடியம் டெக்னாலஜி ரைஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுலேருந்து இப்போ லித்தியம் ப்ரைஸ்லாம் வந்து ட்ராப் ஆகிட்டுருக்கு. அதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். டாடா கார்ஸ்லாம் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு, அது இவி கார்ஸில் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு இந்த சமீபத்தில் நியூஸ் பார்த்துருப்பீங்களா. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா ஆல்டர்னேட் டெக்னாலஜி அதோட பூம் வரப்போகுது அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு தான் விலை குறையிறதுக்கான காரணம். ஏன்னா ஒரு ஒரு சேலஞ்சிங் டெக்னாலஜி வரும்போது கரண்ட் டெக்னாலஜி வந்து அடி வாங்கும். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு டாமினேட். எப்படி லெட் ஆசிட் வந்து ஒரு பீரியடில் வந்து டக்குன்னு டவுன் ஆச்சு அண்ட் லித்தியம் டேக் ஓவர், அந்த மாதிரியான ஒரு ஸ்கேல் வந்து கிராஜுவலாக நடக்கும். லித்தியம்லேருந்து அப்படியே எல்எஃப்பி போகணும். பட் எல்எஃப்பி ஸ்டில் நம்ம லித்தியம் சோர்ஸையே நம்ம நம்பிட்டு இருக்கிறதுனால அடுத்தது வந்து சோடியம் டெக்னாலஜி, அது இந்தியன் மேனுஃபேக்சரராக இப்போ நமக்கு ரிலையன்ஸ் கிட்டேருந்து கிடைக்க போகுது அப்படின்றது சூப்பரான நியூஸாக. சரி, கம்மிங் பேக். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தோணியிருக்கும், என்னப்பா எல்லாம் சொன்னேன், இப்போ நம்ம ஊரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா வந்து ஒரு மிகப்பெரிய கார் மார்க்கெட், எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும், ரிலையன்ஸே அவங்க வந்து சம்மந்தமே இல்லை. ஓகே, அவங்க வந்து இப்போ ஆட்டோமொபைல் செக்டார்லேயே இல்லை, ஆனால் பேட்டரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 2021 முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க. டாட்டா என்னவா பண்ணுது, டாட்டா ஆல்ரெடி எலக்ட்ரிக் கார்ஸ் இங்கே பஞ்சு வரைக்கும் போயிட்டு இருக்கே, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நானும் போய் சர்ச் பண்ணேன். அவங்க ஆல்ரெடி பல பில்லியன் வந்து லித்தியம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க பல விஷயங்கள் வந்து லித்தியம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால, லித்தியம் பேட்டரியோட ஸ்கேலப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால இன்னும் சோடியம் டெக்னாலஜிக்கு அவங்க இன்னும் ரெடி ஆகலை. ஸோ மேபி அவங்க எல்எஃப்பியில் கொண்டு வந்தால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் சாலிட் ஸ்டேட்டு பிளேட் டெக்னாலஜி இப்படி ஏதாச்சும் போங்க. சரி, இப்போ கன்சியூமர் சைடில் நம்ம வருவோம். நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள், சோடியம் டெக்னாலஜி இதோ வந்துட்டுருக்கு, நியர்பை வந்துடுச்சு. ஓகே, அண்ட் ஃப்யூச்சரில் நமக்கு சோடியம் பேட்டரிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரிலையன்ஸ் இருக்குது, பிஓஐடி இருக்குது. ஓகே, ஸோ வாய்ப்புகள் நம்மகிட்ட நிறைய இருக்குது. வந்துடுச்சு அப்படின்னா பேட்டரியில் நம்ம ஒரு தன்னிறைவான ஒரு நாடாக இருப்போம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. சோடியம் பேட்டரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். See you on next video. Until then, bye bye from Devakar. Bye bye.